ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிரெக்ட் மெசேஜ் ஆப்ஷன் ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி எப்பயும் போல இன்ஸ்டாகிராம்ல ஸ்வைப் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு சட்லாம் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது, ரீல்ஸ் ப்ளே ஆகுது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம இவ்வளவு காலம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம சட்டுக்கு போறதுக்காக கண்டிப்பா ஸ்வைப் தான் பண்ணுவோம். பட் இப்போ புதுசா அப்டேட்ல ஸ்வைப் பண்ணி சட் பண்றது ஆப்ஷன் கொடுக்கல. அவங்க கீழே இந்த டாஸ்க் பார்ல இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ப்ரொஃபைல் ஐக்கனை கீழே பார்க்கலாம். சர்ச்சுக்கு அடுத்து நடுவில் நமக்கு மிடில் கொடுத்துருக்காங்க இந்த டிரெக்ட் மெசேஜ் ஆப்ஷனை. ஸோ இதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் நம்மளால இன்ஸ்டாகிராமில் இந்த டிரெக்ட் மெசேஜ் அதாவது சட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம மோஸ்ட்லி ரீல்ஸ் பார்க்குறோமா, ஸோ அந்த மாதிரி முன்ன நம்ம அதாவது போஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த மிடில் உள்ள ஐக்கனை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ மெசேஜ் பண்ணுறதுக்காகவும் டிரெக்ட் மெசேஜுக்காகவும் தான் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே இன்ஸ்டாகிராமில் டிரெக்ட் மெசேஜ் சட் ஆப்ஷன் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டாஸ்க் பாரில். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு மிடில் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த அப்டேட் வரலன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணுவீங்கன்னா தான் உங்களுக்கு காட்டும். ஸோ அதாவது நீங்களுமே உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் டிரெக்ட் மெசேஜ் ஷோ ஆகாத ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்களா தான் இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.